போட்டான். அர்ஜுன் என்று அலறியவள் நீரில் விழுந்தாள். அந்த இரவு நதியின் சத்தம் மட்டும் கேட்டது. கிராமத்துக்கு வந்து அர்ஜுன் பொய் சொன்னான். ஹார்த்தி தவறி ஆற்றில் விழுந்து விட்டாள். என்னால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. ஊர் மக்கள் அவனை நம்பினர். யாருக்கும் உண்மை தெரியவில்லை. ஆனால் இயற்கை பார்த்தது. நதி கேட்டது. காலம் நினைத்துக் கொண்டது. சில மாதங்கள் கழித்து அர்ஜுன் மறுமணம் செய்தான். அவன் வீட்டிற்கு வந்த பெண்ணின் பெயர் ராதா. அவள் வெளியில் இனிமையாக பேசினாள். ஆனால் உள்ளுக்குள் கொடூரம் நிரம்பியிருந்தது. வீட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த சௌமியாவையும் சாருலதாவையும் பார்த்து ராதா சிரித்தாள். இவர்கள் இங்கே ஏன் நிற்கிறார்கள்? வேலைக்காரிகளா? அர்ஜுன் அமைதியாக நின்றான். இன்று முதல் இவர்கள் இந்த வீட்டு வேலைக்காரிகள். சமைக்கவும், துடைக்கவும், தண்ணீர் எடுக்கவும், மாடுகளை மேய்க்கவும் எல்லாம் இவர்கள்தான் என்று ராதா கட்டளை போட்டாள். சிறு வயதில் இந்த சுமையோ, எங்கள் சிறு கைகளில் இந்த வலியோ, அம்மா நீ இருந்த இல்லத்திலே நாங்கள் அழுகிறோம் இன்று அடிமைகளா. எங்களின் விதியே இது என்ன சோதனையோ. அந்த வீடு குழந்தைகளுக்கு நரகமாக மாறியது. காலை முதல் இரவு வரை வேலை, சாப்பாடு குறைவு, தூக்கமில்லை, அன்பு இல்லை. ஒரு நாள் சௌமியா அழுதபடி தந்தையிடம் சொன்னாள். அப்பா, எங்களுக்கு பசிக்கிறது, சித்தி எங்களை அடிக்கிற. அர்ஜுன் கல்லான மனதுடன் பதில் சொன்னான். நீங்கள் இந்த வீட்டுக்கு பாரம். உங்களை பெற்று நான் செய்த தவறுதான் இது. அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் இதயத்தை உடைத்தன. ராதாவுக்கு சகோதரிகள் மீது இன்னும் வெறுப்பு அதிகரித்தது. அவர்களை வீட்டிலிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஒரு நாள் தன் தங்க மாலையை எடுத்துக்கொண்டு படுக்கை அறையில் மறைத்து வைத்தாள். பிறகு கூச்சலிட்டாள். ஐயோ, என் மாலை காணவில்லை. அவள் நேராக குழந்தைகளின் அறைக்குள் ஓடி வந்தாள். நீங்கள்தான் திருடினீர்கள். சித்தி, நான் திருடல்ல, சத்தியமா. சாருலதாவும் அழுதாள். அந்த நேரத்தில் அர்ஜுன் உள்ளே வந்தான். எதையும் விசாரிக்காமல் கோபத்தில் இருவரையும் பிடித்து வெளியே தள்ளினான். இனி என் வீட்டின் வாசலில் கூட தெரியக்கூடாது. போங்கள்.